இருபத்தேழு நட்சத்திரங்களையும் தன்னுள்ளே அடக்கி இருக்கக்கூடியதான மேஷ முதல் 12 வீடு வரை இருக்கக்கூடிய இந்த காலபுருஷ தத்துவம் என்பது சாட்சாத் மகாவிஷ்ணு. ஒரு செய்தி சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கிட்டு வாங்க. எல்லாருக்கும் புக் வந்துருச்சா? வராதவங்க கை மட்டும் தூக்குங்க, சவுண்டு கொடுக்க வேணாம், கை மட்டும் தூக்குங்க, புக்கு வரும். சரிங்களா? மேஷம் முதல் மீனம் வரை உள்ள இந்த 12 ராசிகள் அந்த மொத்த அமைப்பு காலபுருஷ தத்துவம் தானே. இந்த காலபுருஷ தத்துவம் என்பது மகாவிஷ்ணு. காலபுருஷ தத்துவம் என்பது மகாவிஷ்ணு தானா? இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கு. ஒரு 2 சாட்சியை நான் சொல்றேன். சரிங்களா? காலபுருஷனுடைய உடலின் அவயவம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? மேஷம் சிரசு, ரிஷபம் முகம், மிதுனம் கழுத்து, தோள்பட்டை சோல்ஜர் கைகள், அந்த தன்மை தான் மிதுனம். கடகம் மார்பு, சிம்மம் வயிறு, கன்னி தொப்புள் கொடி, கிட்டத்தட்ட சிம்மம் மேல் வயிறு, கன்னி தொப்புள் கொடி, துலாம் அடிவயிறு, விருச்சகம் வந்து மர்மஸ்தானம், தனுசு தொடை, மகரம் முழங்கால், சொல்லுங்க வரமாட்டேங்கிறீங்களே, கும்பம் கணுக்கால், மீனம் பாதம். இது வந்து காலபுருஷனுடைய அவயவயம். சரியா? ஓகே. இந்த அவயவயத்தில் பாதத்தை குறிக்கிற வீடு இது மீனராசி பாதம். நம்ம என்ன சொல்றோம்? காலபுருஷன் என்பது சாட்சாத் மகாவிஷ்ணு பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம். சரி, பரம்பொருளுடைய பாதம் மீனமா? மகாவிஷ்ணுடைய பாதத்துல உச்சமா உட்கார்ந்துருக்கிறது யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமியோட கிரகம் என்ன? சுக்கிரன், மீனத்தில் உச்சம். அப்ப காலபுருஷ தத்துவத்துப்படி அவருடைய மேஷம் சிரசு, ரிஷபம் முகம், இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது பாதம் சொல்லி வருவது என்ன? மீனம்ங்கிற அந்த பாதத்துல மகாலட்சுமி ஐயாவுக்கு, மீனம்ங்கிற பாதத்துல ஐயா மகாவிஷ்ணு வந்து காலபுருஷனுடைய தன்மையில் இருக்கக்கூடியவர். காலபுருஷனுடைய பாதத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சம் என்றால் மகாவிஷ்ணுனுடைய பத்தினியான அந்த மகாலட்சுமி தாயார் அவரது பாதத்துல உச்சமாய் அமர்ந்திருப்பதை இது சுட்டாமல் சுட்டுகிறது. அப்ப காலபுருஷன் என்பது மகாவிஷ்ணுவே. சரி, இன்னொன்னு, மகாலட்சுமி தாயார் எங்க அவதாரம் பண்ணாங்க? பார்க்கடல், பார்க்கடல். சரி, அதை மகாவிஷ்ணு அந்த மகாலட்சுமியை வாங்கி அழைச்சி அந்த மகாலட்சுமிக்கு எங்க ஸ்தானம் கொடுத்தாரு? மார்புல ஸ்தானம் கொடுத்தாரு. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் பார்க்கடல், கடகம் மார்பு. அப்ப பார்க்கடலிலே அவதாரம் செய்த மகாலட்சுமி ஆகிய உனக்கு காலபுருஷ தத்துவத்தின் வடிவாக விளங்கிய நான் என் மார்பிலே இடம் தருகிறேன். அதனாலதான் ஆழ்வார் பாடினார். என்ன பண்ணாரு? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லி திருக்காப்பு சொல்லிட்டே வரும்போது உன் வளமார்பில் உரையும் மங்கையும் திருக்காப்பு சொல்லியிருக்காரு. அப்ப மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய மார்பில் இருக்கிறா. மார்பு கடகம், அது பார்க்கடல். அன்னை மகாலட்சுமி அவதாரம் செய்தது பார்க்கடலில். பார்க்கடலில் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாகிய அந்த கடகத்தில் அவதரித்த அந்த மகாலட்சுமிக்கு மார்பில் இடம் தருவதுவே பொருத்தம். மகாவிஷ்ணு என்ன பண்ணியிருக்காரு? மார்பில் இடம் கொடுத்திருக்காரு. அப்படின்னா காலபுருஷ தத்துவம் மகாவிஷ்ணு தான். இது வேலை சான்று வேணுமா? காலபுருஷ தத்துவம் மகாவிஷ்ணு. காலபுருஷ தத்துவம் என்ற அந்த மகாவிஷ்ணுவாகிய அந்த 12 ராசிகளுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடியதான 27 நட்சத்திரங்களும் பிரம்மஸ்வரூபம். 27 நட்சத்திரம் என்ன ஸ்வரூபம்? பிரம்மஸ்வரூபம். மகாவிஷ்ணுக்குள்ள பிரம்மா அடக்கம். அப்படித்தானே? அப்ப காலபுருஷ தத்துவமாகிய 12 ராசிக்குள்ள அடங்கி இருக்கிறது 27 நட்சத்திரமும் பிரம்மஸ்வரூபம். 27 நட்சத்திரங்களின் 108 பாதங்கள் வழியாக சஞ்சரித்து இப்பூவளைகள் அவதாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுடைய பாவ புண்ணிய பலத்தின் அடிப்படையிலே சுப அசுப பலன்களை தப்பாமல் தரக்கூடிய நவநாயகர்கள் 9 பேரும் சிவஸ்வரூபம். புரிஞ்சுதா? புரியலையா? நவகிரகங்களும் எங்க வராங்க? இந்த காலபுருஷ தத்துவத்துல தான் உள்ள நுழைஞ்சு வருவாங்க. அப்படிதானே? 12 ராசிக்குள்ள தானே வர முடியும். 27 நட்சத்திரத்துல 108 பாதத்துல தானே வர முடியும். அப்படி வந்து பிறப்பில் நின்று கோச்சாரத்தில் வளமாய் வரும் பொழுது
அந்தந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே பாவ சுப அசுப பலன்களை தப்பாமல் தரக்கூடிய நவநாயகர்கள் 9 பேரும் சிவஸ்வரூபம். ஸோ நாம் படிக்கிற இந்த ஜோதிடம் என்பது மும்மூர்த்திகளுடைய அம்சம். இந்த மும்மூர்த்திகளையும் தன் கையில் வைத்து இவர்கள் மும்மூர்த்திகளையும் இயக்கக்கூடிய அந்த சக்தி பராபரை என்ற பராசக்தி. அந்த பராசக்திக்கு இவங்க அத்தனை பேர் கணக்கு கொடுத்தாகும். சரிங்களா? இவங்க தன்னுடைய சப்ஸ்டியூட்ஸாக நவகிரகங்களை கிரியேட் பண்ணி எங்களுடைய சப்ஸ்டியூட்ஸாக நீங்கள் நின்று அவங்கவுங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளுக்கு அவங்கவுங்களுக்கு தக்கபடி பலன் தந்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ நவநாயகர்கள் சிவ அம்சம், 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் பிரம்மஸ்வரூபம். அந்த 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்களை தன்னுள்ளே கொண்டிருக்கக்கூடியதான அந்த காலபுருஷ தத்துவம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதமும் கருணையும் உங்களுக்கு இருக்குமேயானால் அற்புதமாக நீங்கள் ஜோதிடம் சொல்லலாம். அப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சவொடனே முதல்ல அந்த காலபுருஷ தத்துவத்தை மேஷம் முதல் மீனம் வரை நினச்சி முதல்ல அவங்கள நீங்கள் என்ன செய்யணும்? நமஸ்காரம் பண்ணணும். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிபதிகளை நினச்சி நமஸ்காரம் பண்ணணும். நவகிரக நாயகர்களை நீங்கள் நமஸ்காரம் பண்ணினீங்கனாலே தாராளமாக போகும். சரியா? ஓகே.